மாதிரியா இருக்கிற? கேக்குறேன்ல, என்ன கௌரி? ஒண்ணு இல்ல. இல்ல, ஒன்னும் இல்லாம இப்படி மூட் அவுட் ஆகி இருக்க மாட்டேன். அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அம்மா திட்டலடா. நான் தான் உங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கஷ்டப்படுத்திட்டியா? அப்படி என்ன பண்ண? நாம கிரிக்கெட் விளையாடினப்ப அந்த மென்டல் சொன்னதையும், நாம உங்க வீட்டுக்கு போனதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னப்ப அந்த குண்ட பாலு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? ஒருவேளை நீ அந்த மென்டலோட பொண்ணா கூட இருக்கலாம், கோதண்ட மக்கள் உன்னை தத்தெடுத்துட்டு உண்மையான உன் பேரண்ட்ஸை மறைச்சிருக்கலாம்னு சொன்னா. குண்டா அப்படியா சொன்னா? அவனையே தூக்கி போட்டு மிதிக்காம வந்த? இல்லடா, அந்த மென்டல் பண்ண டார்ச்சர்லாம் பார்க்கும்போது பாலு சொன்னது சரியோங்கிற தாட் எனக்கும் வந்துருச்சுடா. கௌரி, என்ன பேசுற? ஆமாண்டா, அதான் நான் அம்மா கிட்ட போய் நிஜமாவே நான் நீங்க பெத்த பொண்ணான்னு கேட்டுட்டேன்டா. ஏய் லூசு, அறிவு இருக்கா உனக்கு? ரோட்ல போறவங்க 1000 பேர் 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு நம்பி வீட்டுல வந்து கேப்பியா? இந்த 6 மாசமா நம்ம இல்லாம அம்மா எவ்வளவு தவிச்சு போய் நாம வந்ததுக்கு அப்புறம் தான் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. இப்படி கேட்டு அதையும் கெடுத்துட்டியே. அம்மா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. வா, வந்து அம்மா கிட்ட சாரி கேளு. இல்லடா, அம்மா அழுதுட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன். நான் உன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். நீ இவ்வளவு முட்டாளா இருக்கியே. அப்பாவும் அம்மாவும் நாம சந்தேகப்படுற மாதிரி என்னைக்காச்சும் நடந்திருக்காங்களா? நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம நீ அப்படி கேட்டிருக்கலாமா? சாரிடா கௌதம். சரி, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காது கௌரி. வா, அம்மா கிட்ட சொல்லிட்டு சந்தியா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். வா கௌரி. வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. குருவே, இந்த கண்குள்ளா காட்சி எல்லாம் மூசா மட்டும் நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்? நான் ஜெயிக்க வேண்டாமா? கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. அதுவும் சரிதான். கணேசன் வள்ளி கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் மூசா மட்டும் அங்க போயிடக்கூடாது. டே, அவன் எங்கதான் இருக்கான்னு தெரியலடா. இது வரைக்கும் தெரியல, இப்பவாவது தெரியறானான்னு பாருங்க. வரட்டும், நானும் அவனை அங்கே வச்சு முடிவு பண்ணிக்கிறேன். டேய் மூசா, வரேன்டா. மங்கி, கிளம்பு. அடடே, வணக்கங்க. வணக்கம். லீ மலையில இருந்து தள்ளி விட்டோம். கணேஷ் சாகாம இருந்தது தேவியோட தாலி பலம்னா அவன் கடந்த கால ஞாபகங்களை எழுந்தது. இங்க இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சது தேவியோட கர்ம வினையா? இந்த மனித வாழ்க்கையில தான் எத்தனை திருப்பங்கள். லீக்கு தெரியறதுக்குள்ள நாம கணேசனுக்கு உண்மையை உணர்த்தி கல்யாணத்தை நிறுத்தணும். ஐயர் உள்ள கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க. இதை வந்துட்டு மாப்பிள்ள, என்ன மாமா வரவங்களை பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இங்க கணேசன்னு. அம்மா, நீ யாரு? கணேஷ் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெரியுங்கிறது மட்டும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சா போதும். நீ சொல்றதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. டே மங்கி, குருவே, மூசா ஒருத்தனோட பேசிக்கிட்டு இருக்கானே, நான் ஒளியா மாறி அவன் உடம்புக்குள்ள பூந்துடுறேன். ஏன் குருவே, மூசாவை நேரடியா சந்திக்கிறதுக்கு பயமா? முட்டாள், எனக்கு என்னடா பயம்? நாம இந்த கெட்டப்ல போனா ஊர்க்காரங்கள நம்மளை உதைச்சு அனுப்பிடுவாங்க. அதனால்தான். ஓஹோ,
நீ எவனாவது ஒரு ஊர்க்காரன் கெட்டப்ல என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க. சரி சரி, எது நடந்தாலும் போகும்போது என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. அப்படியே போனாலும் நீ பூதலோகம் வந்துடுவே, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. கவலைப்படாத, நான் ஒளியா மாறி போய் அவனுடைய உடம்புல சேர்றேன். நீ சீக்கிரமா வா. ம்? கணேசன் உள்ள போனது வலது பக்கம் அறையில இருக்காரு, போய் பாரு. சரிங்க. குருவே, டேய், இங்க நீயும் நானும் பங்காளிங்க. பங்காளி, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எனக்கு உதவியா இருக்கணும். உங்க ஆயுசு முடியிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒத்தாசையா இருப்பேன், கவலைப்படாதீங்க. டேய், உள்ள போனவன் என்ன பண்றான்னு தெரியல, வா சீக்கிரமா போய் பார்க்கலாம். ம். அங்கிள், யாருப்பா நீ? என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்லையான்னு தெரியாம அங்க உங்க மனைவி அமங்கலி கோலத்திலையும் இருக்க முடியாம சுமங்கலியாவும் வாழ முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டீங்க. இது நியாயமா? அங்கிள், இந்த கல்யாணத்தை உடனடியா நிறுத்துங்க. உங்க மனைவி கூட சந்தோஷமா வாழுங்க. வாங்க என் கூட. தம்பி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நான் கடந்த காலம்லாம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் தம்பி. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என் மனைவி உனக்கு தெரியுமா? எங்க அம்மா அப்பாவை தெரியுமா? என் சொந்தக்காரங்களாம் பார்த்திருக்கியா? சொல்லு தம்பி. தம்பி, ஏன்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? யாருமே சொல்லாத பதில நீயாவது சொல்லேன்பா. சொல்லுப்பா சொல்லுப்பா, எனக்கு எல்லாரும் இருக்காங்களா? நான் எதை சொன்னாலும் உணரக்கூடிய நிலைமையில இப்ப நீங்க இல்ல. கண்ணை மூடுங்க. உங்க கடந்த கால எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நோ 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 தம்பி, இவ்வளவு நடந்திருக்கு. நல்ல வேளை என்ன வந்து காப்பாத்திருக்க. வா. வைத்தியரே, வைத்தியரே. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் மாலையை கூட போடாம இருக்கீங்க. அதானே, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க மாப்ள. இல்லைங்க, பொண்ணு கூட மணவரைக்கு வந்துருச்சு, இவர் இங்கே நிக்கிறாரு. ஒரு நிமிஷம். இவர் சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பேசணும். தாலி கட்டுறதை நிப்பாட்டிட்டு அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? தம்பி, போய் மணவரையில உட்காருங்க. வள்ளி, நீயும் போய் மணவரையில உட்காருமா. ஐயரே, மந்திரத்தை சொல்லுங்க. அச்சதை எடுத்து எல்லார் கையிலயும் கொடுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஹலோ. என்ன ஹலோ? போன்லயா பேசுற? பங்காளின்னு கூப்பிடு. மாப்ள, முகூர்த்தத்தை நிறுத்திட்டு அப்படி என்ன பேசணும்? என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கடந்த காலம் ஞாபகம் எல்லாம் முழுசா திரும்ப வந்துடுச்சு. எனக்கு ஏற்கனவே கல்யாணமாயி 6 மாசமாச்சு. ராணுவத்துல கமாண்டோவா இருந்தானா, ஒரு தாக்குதல்ல தீவிரவாதிகளால தாக்கப்பட்டு கடத்தப்பட்டேன். அங்கிருந்து என்னை கொல்றதுக்காக ஒரு தீய சக்தி என்னை தூக்கிக்கிட்டு வந்து இந்த ஊர் மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுடுச்சு. அப்படி நான் குற்றுயிரா கடந்த போதுதான்
வள்ளி என்னை பார்த்து இங்க கொண்டு வந்து என் உயிரை காப்பாத்தினான். அப்படி இருந்தாலும் எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வராதனால நான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். நான் இருக்கிற இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சு வந்த இந்த தம்பி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி பழசெல்லாம் இப்ப எனக்கு ஞாபகப்படுத்திட்டான். இப்ப சொல்லுங்க, நான் எப்படி வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நாடகம் சூப்பர். இடைவேளையே விடாம முடிச்சிட்டாரு. இது சத்தியமா நாடகம் இல்லைங்க, உண்மைங்க. இது உண்மைன்னா நீ வள்ளி கூட பழகுனது பொய்யா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சது பொய்யா, இந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்னு செஞ்சியே அது பொய்யா, இப்ப வள்ளி மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாளே இது பொய்யா, எதியா பொய்யே? ஐயோ, இதெல்லாமே நிஜம்தாங்க. ஆனா இதெல்லாம் என் பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வரதுக்கு முன்னாடி நடந்தது. இதை பாருப்பா, உனக்கு இப்ப ஒரு ஞாபகம் வரும், அப்புறம் ஒரு ஞாபகம் வரும். அதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை பலியாக்க முடியாது. போட்ட மனவர போட்டதுதான். இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்தாகணும். என்ன பேசுறீங்க? ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்து இவர் இறந்துட்டாரா இல்லையான்னு குழப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தேவிக்கு என்ன பதில் சொல்றீங்க? தேவியை பத்தியோ ஆவியை பத்தியோ எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு வள்ளியோட வாழ்க்கை தான் முக்கியம். பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா மணவரையில போய் உட்காரு. இல்லீங்க, இதனால தேவி, வள்ளி, நான் எங்க 3 பேர் வாழ்க்கையும் பாதிக்குங்க. வேண்டாங்க. வள்ளி, என்ன மன்னிச்சிருமா? இவன் மன்னிச்சிருங்கிறான், நம்ம வள்ளி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம மானம் நம்ம மண்ணிலேயே பறி போகுது, எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களேயா? கணேசனை பிடிச்சி மணவரையில உட்கார வச்சு தாலி கட்ட சொல்லுங்கயா. தாலியா கட்டியா? ஆமா, தாலியா தாலியா ஐயா, ஒழுங்கா போய் மணவரையில உட்காரு. தாலியா கட்டுங்க. சொல்றாருல கட்டு, முதல்ல தாலியா கட்டு. போயா. இல்ல, என் உயிரே போனாலும் வள்ளி கழுத்து தாலி கட்ட மாட்டேன். கட்டியே ஆகணும், இல்லன்னா சும்மா விட மாட்டோம். தாலி கட்டு, தாலி கட்டு, தாலி கட்டியா? விட மாட்டோம். தாலியா கட்டு, தாலியா கட்டியா? தாலியா கட்டு, தாலியா கட்டு, தாலியா கட்டு. போய் மணவரையில உட்காரு. வள்ளிக்கு கிடைக்காதவன் உயிரோட இருக்க கூடாது. என்னைய மனுஷனே, கொல்லணும்னா என்ன கொல்லு, நிம்மதியா போய் சேர்ற. அதை விட்டுட்டு அவரை கொண்டு அவர் பொண்டாட்டிய நிரந்தரமா விதவையாக்க பாக்குறியே. அக்கா, அவரை விட்டுடுங்க. அவரை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, உங்களை மலையில இருந்து கீழே தள்ளிவிட்ட தீய சக்தியே இவன் தான். வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. நில்லுடா, ஓட்டப்பந்தயத்தில் பிறந்தவனே, எங்கடா போற? விதியா இது? இப்படி தேடி தேடி போய் தோக்குறமே, தேவையா இது? மூடுறா வாயே. உங்களால என்ன மட்டும்தான் மிரட்ட முடியும். டே மங்கி, என்ன கொலைகாரனாக்கிடாதே. அதான் மணவரிலே குத்து விளக்கு எடுத்து கணேசனை குத்த பாத்தீங்களே. மூசா கணேசனை தெளிவாக்கிட்டான். கணேசன் வள்ளி கழுத்தை தாலி கட்ட மறுத்துட்டான். அதான் அவன் கொன்னாவது ஜெயிக்கலாம்னு அவனை குத்த போனேன், வள்ளி வந்து தடுத்துட்டா. இப்ப என்ன, இந்த சுமங்கலி விஷயத்திலயும் நாம குப்புற விழுந்துட்டோம்ல. எப்படி இருந்தாலும் மூசா அலாவுதீனை மீட்க பூதலோகம் வந்து தானே ஆகணும். அப்போ பாத்துக்கலாம். இப்படியே நின்னு சவால் விட்டுட்டு இருந்தா மொத்தமா வந்து மொத்த போறாங்க. முதல்ல கிளம்புங்க. காதலோட ஆயுள் கழுத்துல கட்டுற தாலியில இல்ல, நினைப்ப சுமக்கிற மனசுல இருக்கு. நீ யாரோட இருந்தாலும் நல்லா இருக்கணும்யா. என் மனசார சந்தோஷமா நானே உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு வாயா. போயிட்டு வாயா. நான் வரேங்க.
வரோங்க. போயிட்டு வாங்க தம்பி.